லாஸ்ட்டா என்ன கிளாஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இது பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரி சொல்றீங்களேக்கா. நேத்தான பார்த்தோன்றீங்களா? லாஸ்ட் டைம் என்ன சம் பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். என்னம்மா? அதாவது அடுத்த மாடல். 2 ஹோம்வொர்க் குடுத்தேன் போட்டீங்களா? போட்டோம்க்கா. ஆன்சர் வந்துச்சா? வந்துச்சுக்கா. தாரகாவுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்க்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் தான். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மெத்தடு. என்ன மெத்தடுனா தொகுக்கப்பட்டது குரூப்டு டேட்டாவோட மாடல்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஏற்கனவே. என்னென்ன பார்த்துருக்கோம்? சராசரி பார்த்தோம், கூட்டு சராசரி, அடுத்து படி விளக்க முறை, மீன் மீன் பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அஸ்யூம் மீன் மெத்தட், ஊக சராசரி முறை பார்த்தோம். கரெக்ட், ஊக சராசரி முறை, அஸ்யூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த 3 டைப்பான நம்ம இனிமேல் வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி இந்த 4 டைப்பில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு மீன் மெத்தட் தெரிஞ்சுக்கலாம். சராசரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கூட்டு சராசரி. ஓகேவா? கூட்டு சராசரி கிடையாது, சராசரி. இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு, நோட் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாரும். ஞாபகம் இருக்கா? படிச்சுப்பீங்களே. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். இதில் என் அப்படின்றது சமேஷன் ஆஃப் ஐ 1 to n எஃப் ஆஃப் ஐ. ஓகேவா? நீங்கள் பார்த்த உடனே இந்த மாதிரி பாக்ஸ் டைப் கொடுத்துருந்தா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது குரூப்டு டேட்டா. அதில் உள்ள ஃபார்முலாஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே ஃபார்முலாவாக தான் இருக்கும். அதில் எஃப் அப்படின்னு மட்டும் ஆட் ஆகும். ஏன் எஃப் ஆட் ஆகுதுன்னா இதில் 2 டேம் இருக்குது. ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இன்னொன்று எஃப்னு வச்சுப்போம். அதனால தான் இதில் உள்ளதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துப்பீங்க, இதில் உள்ளதெல்லாம் எக்ஸ், இது எஃப் அப்படின்னு எடுத்துப்போம். சொல்லுங்கம்மா. சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் 48 மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரம் கண்டறியப்பட்டுள்ளது. நீங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் டிவி பார்ப்பீங்க ஒரு நாளுக்கு? ஹர்ஷினி எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? அக்கா லீவ்ல எப்பயாச்சும் பாப்பேன்க்கா. மத்த நாள்ல பார்க்க மாட்டீங்களா? ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்க்க மாட்டேன்க்கா. ஃபோனு? ஃபோனும் பார்க்க மாட்டேன்க்கா. வெரி குட், வெரி குட். ஹர்ஷினி, சாரி ஹர்ஷினி தான் சொல்லுங்க. யஸ்வதி? யஸ்வதி எவ்வளவுமா பார்ப்பீங்க? பாப்பேன்க்கா. ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டேன்க்கா. வெளியில பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சும்மா ஏஞ்சி போல பார்ப்பேன், எல்லாம் பார்க்க மாட்டேன்க்கா. ஓகே ஓகே, சூப்பர். தாரகா? ஃபோனும் பார்க்க மாட்டீங்களா யஸ்வதி? அது எப்பவாச்சும் பார்ப்பேன்க்கா. சரி சரி. தாரகா? மேட்ச் மட்டும் பார்ப்பேன்க்கா. எப்பெல்லாம் மேட்ச் போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா சொல்லுவாங்கக்கா. சரி சரி. ஃபோனு? ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? அது எப்பயாச்சும் தான் பார்ப்பேன். சரிம்மா. நந்தினி? போக்கிமான் போட்டா மட்டும் பார்ப்பேன்க்கா டிவி. அது எப்பவும் ஓடாதா? இல்லக்கா, லீவ் அப்ப மட்டும்தான்க்கா, சனி ஞாயிறு மட்டும்தான்க்கா வரும். சரி சரி, பரவாயில்ல. ஆனா நாங்க வந்து 10th படிக்கிறப்போ நாங்க வந்து டிவி கட் பண்ணி தான் வச்சிருந்தோம். அப்புறம் வந்து 11th 12th அப்பயுமே நாங்க வந்து கட் பண்ணிட்டோம். 11th அப்போ எங்களுக்கு பப்ளிக் இல்லை. அப்போ 12th அப்போ நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஆனால் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால எங்கள் அப்பா வந்து வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது.
கால் அடிபட்டிருந்தது. வெளியில போக முடியாதா, அப்ப அந்த டயத்துல திருப்பி நாங்க வந்து டிவிய கனெக்ட் பண்ணிட்டோம். 10th அப்ப ஃபோன் வீட்ல ஆனா இது இல்ல. அப்ப நான் வந்து 10th எங்க அக்கா 12th 2 பேருக்காகவும் கட் பண்ணிட்டாங்க. அப்ப ஃபோனும் கிடையாது. அப்ப நாங்க பார்க்க மாட்டோம் எதுவுமே. படிக்கிறது மட்டும் தான். ஆனா 12th அப்ப வந்து அப்பதான் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்டா வந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து அதுல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க டிவிய. ஆனாலும் அந்த லைன வந்து நம்ப கட் பண்ண லைன வந்து இந்த ஒயர் கூட நம்ம சும்மா ஜாயின் பண்ணி வச்சா கிராஸ் ஆகும் லைனு. அத சும்மா வச்சு நாங்க வந்து பார்ப்போம். ஆனா அப்போ வந்து மொபைல்லாம் இருந்தது. அதுல வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா திருப்பி மொபைல்ல சாப்பிடுறப்ப கரெக்ட்டா வந்து எப்பவுமே ஈவ்னிங் நான் வந்து சாப்பிடுவேனா, அப்ப எப்பவுமே கரெக்ட்டா வந்து மொத நாள் பிக் பாஸ உட்காந்து பார்த்துருவேன். பார்த்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் படிக்க போறது பாக்கி எல்லா வேலையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எங்க அப்பாவுக்காக நாங்க திருப்பி டிவிய போட்டுட்டோம். வேற வழி இல்ல. அதனால போட்டுட்டோம். அப்பருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஞாபகம் இல்ல அது சரியா. இப்ப எதுக்கு நான் இந்த கதைய சொன்னேன்னா, பத்மஸ்ரீ தான் லெஃப்ட் ஆயிட்டு வந்தீங்க. என்னால கேட்க முடியல. பத்மஸ்ரீ நீங்க டிவி பார்ப்பீங்களாம்மா? எங்க வீட்ல டிவியே இல்லக்கா. வெரி குட், வெரி குட். ஏன் இல்லையா? டிவி கட் பண்ணிட்டீங்களா? டிவியே இல்லக்கா. ஓ! எப்பயிலருந்து இல்ல? நான் 8th படிக்கிறதுல இருந்து இல்லக்கா. ஓகே, ஓகே. எங்க போச்சு? ரிப்பேரா போச்சுக்கா. சரி, நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ரிப்பேர் பண்ணாம விட்டுட்டாங்களா? இல்லக்கா ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணல. அதுக்கப்புறம் புதுசா வாங்குறேன்னு சொன்னாங்க. நான் அதே வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன்க்கா. சரி, சரி. ஃபோன் பார்ப்பீங்களா? பாப்பேன்க்கா. எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க ஒரு நாளுக்கு? ஒரு 1/2 மணி நேரம் பாப்பேன்க்கா. ஒரு நாளுக்கு 1/2 மணி நேரம் பார்ப்பீங்களா? சரி, சரி. கம்மி பண்ணிக்கங்க. கொஞ்சம் எக்ஸாம் ஓகே. வந்துருச்சு. இதுக்கு தான்க்கா நாங்க யாருமே உங்கள்ட்ட டிவி பார்ப்போம், ஃபோன் பார்ப்போம்ன்னு சொல்லல. நீங்க இந்த மாரி கதை வைப்பீங்கன்னு சொல்லி. அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க தானே? இல்லக்கா. சரி, சரி. சரிம்மா. பார்க்கலாம் தப்பில்ல. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க இப்போதைக்கு. ஓகே. இப்போ இது மாதிரி ஒரு சர்வே ஒண்ணு எடுத்திருக்காங்க. 48 மாணவர்கள் வந்து தொலைக்காட்சி பார்க்கிறதுக்காக எவ்வளோ நேரம் வந்து செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சாலிடேட் பண்றாங்க. அதுல 6 மாணவர்கள் வந்து 3 மணி நேரம், 7 மாணவர்கள் 6 மணி நேரம், 8 மாணவர்கள் 9 மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. இத வச்சு நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ் பார் அப்படின்றது சராசரி உங்களுக்கு தெரியும். சராசரியை வந்து நம்ம இதுல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. எக்ஸ்ல உள்ளதெல்லாம் எழுதிக்கங்க. எஃப்ல உள்ளதெல்லாம் எழுதிக்கங்க. எஃப்ல உள்ளதுன்னா கூட்டுனீங்க அப்படின்னா அதுதான் கேப்பிட்டல் என். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 2த்தையும் மல்டி பண்ணா எக்ஸ்ஐ எஃப்ஐயா? இது எல்லாத்தையும் கூட்டினா சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு வருமா? இதுதான் நம்ம மீன் சராசரியில் எடுத்துக்க போகிறோம். சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைட் பை கேபிட்டல் என். அப்போ இந்த டேமையும் டிவைட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணால் 9 வருது. ஓகேவா? இதுதான் சராசரி. சரி, இந்த வேல்யூவை தான் டியில் நம்ம எடுத்துக்க போகிறோம். டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். அதாவது எக்ஸில் உள்ள ஒரு டேமையும் இதில் மைனஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். 6 மைனஸ் 9, 7 மைனஸ் 9, 8 மைனஸ் 9 அந்த மாதிரி ஒன்றுன்னா அப்படியே மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர். ஓகேவா? அப்போ அது வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் டேம் ப்ளஸ் டேம் எல்லாமே வந்து கேன்சல் ஆகி நமக்கு வந்து 0 அப்படின்னு ஆன்சர் வருது. ஓகே. இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஏன் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னா நமக்கான சராசரி மீன் ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் அப்படின்றதுனால. அப்போ டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டேமையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறமா தான் நம்மளால எஃப் கூட டிஐஸ் வந்து மல்டிபிள் பண்ண முடியும். டிஐ ஸ்கொயரை அப்போ மல்டிபிள் பண்ணி எஃப்ஐ டிஐ ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கான சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். இதை எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். இதோட வேல்யூ 124, இதோட வேல்யூ 48. கேன்சல் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 2.58 அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ரூட் 1 விட ஜாஸ்தியாக இருக்குது, ரூட் 2 விட அதாவது ரூட் 4 விட கம்மியாக இருக்குது. அப்படின்றதுனால நம்ம வந்து 1.58
5க்கு ஜாஸ்தியாக போட்டுக்கிறோம். 1.6. அவ்வளோதான். இதுதான் வந்து சராசரி முறை. இந்த சம் ஓகே பாருங்க. இதே மாடலில் நான் உங்களுக்கு பயிற்சியில் உள்ள ஒரு சம் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த டவுட்ஸ்னா கேளுங்க. என் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இருக்கா? சரி. ஓகேக்கா. ஓகேம்மா. மற்றவங்களுக்கும் ஓகேவா? ஓகேக்கா. சரி, அப்போ இதே மாதிரி பயிற்சியில் ஒன்று போடுவோம். நீங்கள் சொல்கிறீங்களா? இதை எடுத்துக்குவோமா? ஒரு 5 வாரத்தில் 5 மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் கனஅளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. 5 மாவட்டங்களில் ஒரு வாரத்தில் நடந்த மழையின் அளவு அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மழையின் அளவு எவ்வளோ, இடங்களின் எண்ணிக்கை இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போவுமே மேலே உள்ளதான் நமக்கு எக்ஸ்ஐ, இது வந்து எஃப்ஐ எடுத்துக்கிட்டு நம்ம போட வேண்டியதான். போடலாமா? ஓகேக்கா. நான் வந்து எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு வச்சுக்கிறேன். எத்தனை நம்பர் மார்க்கு வேல்யூ? 6. ஓகே, 1 2 3 4 5 6 7 போட்டோன்னா சரி, பரவாயில்ல. நம்பர் சொல்லுங்க, நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ஐன்னு வச்சுக்கிறேன், இது எஃப்ஐன்னு வச்சுக்கிறேன். நம்பர் சொல்லுங்க மேலே உள்ளது. 45. 50. 55. 60. 65. ஓகே, கீழே 5. 13. 4. 9. 5. 9. 5. 4. 4ஆ? இல்ல 4. ஓகேம்மா. சரி, ஃபார்முலா சொல்லுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அந்த 60யா? 16 சரி, டவுட் ஆச்சு. எல்லாம் ஆர்டராக வருது அப்படின்னு நினச்சேன். ஃபார்முலா சொல்லுங்கம்மா. summation of fi di squared by n. ஓகே, கேபிட்டல் என். கேபிட்டல் என் ஃபார்முலா என்ன? சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் டிஆ. என்ன வரும்? என்ன ஃபார்முலா பாருங்க, ஞாபகம் இல்லையா? கேபிட்டல் என் தான். அப்போ நம்ம கேபிட்டல் என் கண்டுபிடிக்கல, எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சரி, போடலாமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் எழுதிடுவோம், அதுக்கப்புறமா நமக்கு தேவையானதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி. எத்தனை பாக்ஸ்மா போடணும்? எக்ஸ்ஐக்கு ஒன்று, எஃப்ஐக்கு ஒன்று, எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐக்கு ஒன்று, அடுத்து 6ஆ? 1 2 3 4 5 6. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. இங்கே என்னென்ன வருமா? எக்ஸ்ஐ, எஃப்ஐ, எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ, டிஆ?
xi மைனஸ் எக்ஸ் பாரா DI ஸ்கொயர்க்கா. டி ஸ்கொயரா? FI DI ஸ்கொயர்க்கா. ஓகே, டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே எஃப்ஐ டி ஸ்கொயர். ஓகே தானே? கரெக்டாக போட்டிருக்கனாமா? கரெக்ட் தான்க்கா. ஓகே. இப்போ நம்பர் எழுதுகிறோமா? எக்ஸ்ஐக்கு வந்து 45 50 55 60 65 70. எஃப்ஐ வந்து 5 13 4 9 5 4. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி போடணும். மல்டி பண்ணி சொல்கிறீங்களா? கேல்சியில் கூட இப்போ மல்டி பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, அப்புறம் கூட நீங்கள் மல்டி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி எஃப்ஐ எல்லாம் ஆட் பண்ணால் சம்மேஷன், எஃப்ஐ எல்லாம் ஆட் பண்ணால் அதுதான் டி. கேபிட்டல் என்ன அதை நம்ம ஃபஸ்ட் எழுதிடுவோம். கேபிட்டல் என் போட்டு. 25க்கா. எதுக்குமா? 230 25. 225ஆ? ஆமாங்கக்கா. ஓகே. இது எல்லாத்தையும் கூட்டினாவா? அந்த ஃபர்ஸ்ட் இது மல்டிபிள் பண்ண சொல்லுங்களாக்கா. ஓகே, அதுவா? ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டினா ஒயிட் ஆகுதா? நான் வேற அழைச்சிட்டேனே. என்னன்னு வச்சுப்போம், அப்போதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக 18 18 22 40ஆமா? ஆமாங்கக்கா. ஓகே சரி. இப்போ இது மல்டி பண்ணுங்க. 50 × 13 650க்கா. நெக்ஸ்ட் 55 × 4. அப்படியே கீழே இருந்து ஒருத்தவங்க மல்டி பண்ணிட்டு வாங்கம்மா, வச்சுக்கோங்க. கேட்க சொல்லுங்க. 230ஆ? 20க்கா. 220. அடுத்து 540க்கா. அடுத்து 325க்கா. நெக்ஸ்ட் 280க்கா. ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதான், ஏன்னா இந்த ஃபார்முலாக்கு நமக்கு வேணும். ஆட் பண்ணி பாருங்கம்மா. $2240க்கா. ஓகே ஓகே சரி. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மீனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2240 இந்த வேல்யூக்கு, எண்ணுக்கு 40. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியதான். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 112, திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 516. 56 வருது. எதுக்கு? மீன், சராசரிக்கு. இதை எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். டிக்கு பதிலாக xi மைனஸ் 56. இது அப்படியே மைனஸ் பண்ணிட்டே வரணும் தான். 45 மைனஸ் 56 எவ்வளோமா? 11ஆ? மைனஸ் 52க்கா. 52ஆ? 45. இதையும் மட்டும் இல்லை. எது மைனஸ் பண்ணும்? 40தான்க்கா. 50 மைனஸ் 56 எவ்வளோ? -6. 55 மைனஸ் 56, 60 மைனஸ் 56, 65 மைனஸ் 56 எவ்வளோ? 9ஆ? ப்ளஸ் 9ஆமா? பார்த்துக்குங்க. 70 மைனஸ் 56 14ஆ? செக் பண்ணிக்கோங்கம்மா. கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டா? அக்கா அங்க ஃபர்ஸ்ட்ல -11 வரும். -11 தாம்மா போட்டிருக்கேன். இல்லக்கா எனக்கு 4 மதிப்பு இல்லை 11 தான்.
இது -11, இது -6, -1, 4, 9, 14 கரெக்டான்னு பார்த்துக்குங்க. (14) பாருங்க. 196க்கா. 100 ஆமா. ஓகே. ஓகே. இது அப்படியே நம்ம xi கூட d2 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுத வேண்டியதான். அப்பதான் இந்த ஃபார்முலால நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அப்ப மல்டி பண்ணி சொல்லுங்க. xi கூட d2 45 × 121. குட் ஈவினிங்க்கா. சாரிக்கா லேட் ஆயிட்டு. ஓகேப்பா, குட் ஈவினிங். 5445க்கா. நெக்ஸ்ட் 50 × 36. 1800க்கா. 55 × 1 55. 60 × 16. அக்கா எந்த 960க்கா. பயிற்சியில பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. எடுத்துக்காட்டுல ஒரு சம் பார்த்தோம். அதுக்கப்புறமா பயிற்சியில ஃபர்ஸ்ட், அதாவது இந்த பாக்ஸ் டைப்ல ஃபர்ஸ்ட் 10வது கணக்கு பார்க்குறோம்ப்பா. ஓகேக்கா. 60 × 16 எவ்வளோமா சொன்னீங்க? 920. அடுத்து 65 × 51. 81. ஓகேவா, அது மாத்தி போட்டுறாதீங்க. 5265க்கா. கரெக்டா 5265. அடுத்து 70 196. 13720க்கா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சம்முக்கு இந்த மெத்தட் நம்ம போடக்கூடாது. ஏன்னா இதுல பெரிய பெரிய கால்குலேஷன் வருது. நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீங்க இந்த மெத்தடை சூஸ் பண்ணி போடாதீங்க. அஸ்யூம் மீன் மெத்தட் போட்டிங்கனாலே கரெக்டா இருக்கும். ஊக சராசரி முறை, இதுல உள்ள ஊக சராசரி முறை போட்டிங்கனாலே கரெக்டா இருக்கும். இந்த மெத்தடை இதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்க ஷார்ட் டயத்துல போடவே மாட்டீங்க. அதனால இந்த மெத்தட் இதுக்கு போட வேணாம். சரியா? பெரிய பெரிய நம்பரா இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வரும்போது நம்ம இந்த மெத்தடை சூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ ஒரு சம் போட்டு காட்டுறேன். இந்த மெத்தடை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம் வந்தா இந்த மாடல்ல போட வேணாம், வேற மாடல்ல போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி சொல்லுங்கம்மா. அக்கா சொல்லுங்கம்மா. நீங்க எக்ஸோட மல்டிபிள் பண்ணிருக்கீங்க. ஆனா அங்க எஃப்ஐயோட தானே மல்டிபிள் பண்ணணும். ஓ, அப்படி பண்ணிட்டு வந்துட்டோமா? ஆமாக்கா. ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டீங்களே. அச்சோ, அவங்க சொன்னதே பெருசு, ஏன் அப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, எஃப்ஐ கூட. சரி, இப்பதான் பாத்தீங்களா? ஆமாக்கா. சரி, எஃப்ஐ கூட d2 நம்ம அதானே இங்க எழுதியிருக்கோம். எஃப்ஐ கூட d2 அதை மல்டி பண்ணி சொல்லுங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாருமே கேல்சியில தான் போட்டு சொல்றாங்க. அப்படிதானம்மா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, 5 கூட 121 மல்டி பண்ணுங்கம்மா. 605க்கா. ஓகே. 13 × 36. 468க்கா. 4 × 1. அதை கூட கேட்காதீங்கக்கா. சரி, 9 × 16. 144. 5 × 81. 405க்கா. 4 × 196. 784க்கா. ஓகே, இது அப்படியே கூட்டி சொல்லுங்கம்மா. வெரி குட் ஹர்ஷினி, கடைசியா கூட கண்டுபிடிச்சிருக்கு. யாரோ பின்னாடி கத்துறாங்களே, சிஸ்டரா? தம்பியா? ஓகே ஓகே. உங்களுக்கு தம்பியா கூட பிறந்தவங்க? ஆமாக்கா. சரிம்மா, இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா.
ஏன் சுபாஷினி வந்து அமைதியா இருக்கீங்க? டியூஷன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லக்கா, ம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து மல்டிபிள் வந்து கால்குலேட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. அது இல்ல, உங்களோட மிஸ்டேக் ஒன்று விட்டீங்களே. அது வந்து ஜீனியஸ் பொண்ணுமா, டேலண்டட் கேர்ள். அக்கா, யாருக்கா சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க. எங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லக்கா, நீனா வேணா நான் வந்து சஸ்பென்ஸ் தான் வச்சிருப்பேன், அப்புறமா நான் சொல்லுவேன். எப்பக்கா சொல்லுவீங்க? லாஸ்ட் டே கிளாஸ்ல அப்படியே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஓகேக்கா. ம். 2410க்கா. 2410ஆமா? ஆமாக்கா. ஓகே. சுபாஷினி, நம்ம வந்து எஃப்ஐடி தானே இங்கே போட்டிருக்கோம், டிஐ ஸ்கொயர். ஆனால் நம்ம மாற்றி பண்ணியிருக்கோம்ல, அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம தப்பாக போட்டால் தான் கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. ஓகே, முடிஞ்சிச்சா? இப்போ இது எல்லாத்தையும் என்னம்மா? ஆ அதெல்லாம் யோசிக்காதீங்க, மண்டை வெடிச்சிரும். ம், சரிம்மா. இதை அப்படியே எடுத்து இந்த ஃபார்முலால அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் 2410. கேபிட்டல் என்னோட வேல்யூ 40. இது கேன்சல் பண்ணுவோமா? 4 டேபிளே கேன்சல் பண்ணுறேன். 24 எத்தனை நாள் இருக்கு? 6 நாள். பேலன்ஸ் 1 தான் இருக்குது. இப்போ 0 வச்சு பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். 10ல் எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. பேலன்ஸ் 8. 20ல் 5 நாள் இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே இந்த வேல்யூ இருக்குமா? ரூட் ஆஃப் 60.25. இதுக்கு பக்கத்தில் வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா என்னவா இருக்கும்? 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர் 64. 64க்கும் 49க்கு இடையில தான் இந்த நம்பர் இருக்கு. அப்ப கண்டிப்பா 7 புள்ளி அப்படின்னு தான் ஆன்சர் வரப்போகுது. 64க்கு பக்கத்துல இந்த 60 இருக்கிறதுனால அப்ப 5 விட ஜாஸ்தியா போட்டுக்கலாம். அதுவும் 60 வந்து இது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அப்போ ஒரு 8, 9 கூட போடலாம். நம்ம ஒரு 8 போட்டுக்கலாம். அப்ப அப்ராக்சிமேட்லி சிக்மாவோட வேல்யூ 7.8. புக் பேக் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகேவான்னு பார்த்துப்போம். 7.76. ஓகே, 7.76. ஓகே, 7.76 ரவுண்ட் அப் பண்ணா 7.8 தான் வரப்போகுது. அதான் நம்ம போட்டிருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் இளம் பிரியன் சொல்றாங்க உங்க சார் ஒன்று ஜாஸ்தியா இருக்கலாம், இல்லை ஒன்று கம்மியா இருக்கலான்னு. சரிம்மா, இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சொல்லுங்கப்பா. அந்த பாக்ஸ் போட்டுருக்கீங்க, எப்ப எல்லாம் கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்கப்பா. நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தொகுக்கப்பட்டது, அதோட சம்ஸ், குரூப்டு டேட்டாவோட சம்ஸ். அதுக்கான ஃபார்முலா இதுதான். இது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது. மொத்தம் இதில் ஒரு 3 டைப் இருக்குது. அதில் சராசரி மெத்தடு நம்ம இப்போ எடுத்திருக்கோம், மீன் மெத்தட். இது ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். அப்போ இதில் உள்ள ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் கேபிட்டல் என் அப்படின்றது வந்து இந்த எஃப்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் கேபிட்டல் என். அடுத்து எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை கேபிட்டல் என். ஓகேவா? சரி, இப்போ மேலே உள்ளது எல்லாமே எக்ஸ்ஐனும் கீழே உள்ளது எல்லாமே எஃப்ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஃப்ஐல உள்ளது எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் கேபிட்டல். இதை எடுத்து இந்த எண்ணுக்கு பதிலாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா அதுதான் எக்ஸ்ஐ எஃப்ஐ. இது எல்லாத்தையும் கூட்டினா சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ. இதோட வேல்யூவை மேலே போட்டுக்கலாம். அது இதையும் மேலே போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா அதுதான் இதில் சராசரி. ஓகேவா? மீன். நம்ம சராசரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா டி கண்டுபிடிக்கிறதுக்கு. xi மைனஸ் எக்ஸ் பார், இதுதான் டிக்கான ஃபார்முலா, உங்களுக்கு தெரியும். அதே சம் தான்
இதில் எக்ஸ்ட்ராவாக எஃப்ஐன்னு வரதுனால ஒரு டேம் கீழே வரதுனால அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். டின்றது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரா, அப்போ எக்ஸ்ஐயில் ஒன்னொன்னுத்தையும் மைனஸ் பண்ணி இந்த 56 மைனஸ் பண்ணி இதில் எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர். இது ரெண்டு தேவை கிடையாது நமக்கு, ஏன்னா எஃப்ஐ டி ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு வேணும். அதுக்காக டி கண்டுபிடிச்சி டிஏ ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எஃப்ஐ கூட நம்ம டி ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கணும். அது எல்லாத்தையும் கூட்டினா சமேஷன் எஃப்ஐ டிஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சமேஷன் எஃப்ஐ டிஏ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூவையும் கீழே உள்ள கேபிட்டல் எனக்கு பதிலாக இந்த வேல்யூ ரெண்டு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பாருங்கப்பா. சொல்லுங்கப்பா. ஆமாப்பா. அது வந்து 5யும் 121 இருக்கணுமாக்கா? 5யும் 121 121 எங்க இருக்கு? டி ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குல்லக்கா. அது வந்து எதுக்குன்னா எஃப்ஐ டிஐ ஸ்கொயருக்காக. இங்க உங்களுக்கு டாபிக் இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும். என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ஐ எஃப்ஐ ரெண்டும் எழுதிருவோம். அடுத்து ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்காக எக்ஸ்ஐ எஃப்ஐ எழுதியிருக்கோம். டி கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரை தனியாக கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டியதான். இப்போ எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் தான் நமக்கு ஃபார்முலாவுக்கு வேணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் டி கண்டுபிடிச்சோம். அப்போ அதில் உள்ள எஃப்ஐன்றது இந்த டேர்ம் ஃபுல்லாக, டி ஸ்கொயர்ன்றது இந்த டேர்ம் ஃபுல்லாக, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். சரிப்பா. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரி, இந்த மாடலில் நம்ம ஒரு சம் பார்த்தாச்சு. அடுத்து வேறு மாடல் பார்க்கலாம், ஊகசராசரி முறை. அதுக்கு முன்னாடி யாராவது கேட்குறதுனா கேட்கலாம், சொல்கிறதுனா சொல்லலாம், பனிஷ்மெண்ட் உள்ளவங்களாம் பேசலாம். It's time to expose your talents. சொல்லுங்கம்மா. நாளைன்னு சொல்லுங்கல்ல, இன்னைக்கு பேசுங்க. அந்த வீடியோ நல்லா இருந்துச்சா சுபாஷினி? வாய்ஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? அதாம்மா. நான் தான் பேசினேன். கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? நல்லா இருக்குன்னு நல்லா இருந்துச்சா? சரி சரி, ஏதாவது சொல்லுங்க. பத்மஸ்ரீ ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. கொஸ்டின் கேளுங்க. சுபாஷ், நீங்க இன்னைக்கு பாட்டு பாடலாம். இளம்பிரியன், நீங்க ஒரு பாட்டு பாடுங்கப்பா. அக்கா பாட்டு ஒரு 5 minutes இருங்க வரேன். இளம்பிரியன், ஒரு பாட்டு பாடுறீங்களா? எங்க மியூட்ல போட்டீங்க? பாடுறீங்களா? அக்கா சொல்லுங்கப்பா. இப்போ நம்ம சம் போட்டது எந்த மெத்தடுங்க? சராசரி முறை, ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது இதுல நேரடி முறை கிடையாது, தொகுக்கப்பட்டதுல சராசரி தான் ஃபர்ஸ்ட். அந்த மெத்தட் தான் பார்த்துருக்கோம். இது ஊகசராசரி மெத்தட்ல போடலாமாக்கா? போடலாம். நான் தான் சொல்றேன், எந்த சம் கொடுத்தாலுமே நீங்க ஊகசராசரி முறையிலே போடலாம். நான் வந்து உங்களுக்கு எல்லா மெத்தடும் தெரியணுன்றதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். நான் உங்கள்கிட்ட பாட்டு பாடுறீங்களான்னு கேட்டேன், கேட்டுச்சா? உங்கள்கிட்ட தான் கேட்டேன். நீ எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க. ஒரு நிமிஷம்.
சுபாஷினி வந்துட்டீங்களா? தாரகா என்ன பார்த்துட்டு வந்தீங்க இன்னைக்கு? தாரகா பாட்டு பாடுறீங்களா தாரகா? இல்லக்கா. அப்ப அந்த கள்ளி மட்டும் கண்டாலே பாடுங்க. ஹர்ஷினி நீங்களும் தான் ஏதாவது பண்ணுங்க. அக்கா பாட்டு பாடுங்க ஹர்ஷினி. அக்கா எனக்கு பாட்டெல்லாம் வராதுக்கா. நீங்க தான் டேலண்டட் கேர்ள்னு சொன்னாங்களே. அக்கா யாருக்கா சொன்னா? சொன்னாங்கம்மா. யாரு சொன்னாங்கன்னு இப்ப சொல்லுங்கக்கா. இப்ப கிடையாது, கண்டிப்பா கிளாஸ் முடியிறப்ப லாஸ்ட் நாள் கண்டிப்பா சொல்லுவேன். சரி நீங்க பாட்டை மட்டும் பாடுங்க. யஸ்வதி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி என்னம்மா பண்றீங்க? பத்மஸ்ரீ கொஷின் பார்த்துட்டு இருக்காங்க. சுபாஷினி பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினி நீங்க கேளுங்கம்மா. 1 minute. ஓகே ஹர்ஷினி, அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கா நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன்க்கா. சரி கேளுங்க. பாக்கல பாத்துட்டு வந்து கேக்குறேன்க்கா. சரி பார்த்துட்டு வாங்க. யஸ்வதி நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க உடனே வந்து லெஃப்ட் ஆயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிப்பீங்களா? சரி. நந்தினி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. கேளுங்க. அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே நீங்க கேளுங்க அப்படின்னு. உங்களை விட்டா ஃபர்ஸ்ட் வேற யாரு கேட்பாங்க? சரி கேளுங்க. ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம், அது என்ன? இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்சர் என்ன ஞாபகம் இல்லை. பம்பரம். இல்ல. பம்பரமா? இல்ல. கிரைண்டரா? இல்லக்கா, உயிர் சம்மந்தப்பட்டதுக்கா. ஆவி, உயிர். ஆடும் வரை ஆட்டமா, ஆடிய பிறகு ஓட்டமா? மனித உடல். இல்லக்கா. இல்ல. ஏதோ ஒன்று ஆடுற வரைக்கும் ஆடும், ஆனதுக்கு அப்புறமா ஓடிடுமா? தெரியலேம்மா. இதயம்க்கா. ஓகே. அதுக்கு மனித. சரி கேளுங்கம்மா. மண்ணுக்குள் கிடைப்பவன் மங்களகரமானவன், அவன் யார்? மஞ்சள். இன்னொன்னு கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பலகை, அது என்ன? பல்லு, வா, நாக்கு. ஓகே. ஓகே. என்னம்மா? பாடுங்கம்மா. புரியல சுபாஷினி. அது ஓடிட்டு இருக்கு. அது நான் வச்சேன், இங்க வந்துட்டேன், ஆனா ஓடிட்டு இருக்கு.
நீங்க வந்து ஆஃப்டர் 10th பாருங்க. லீவ்லேருந்தே பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? ஓகேக்கா. ம். இளம்பிரியன் பாடுங்கப்பா. அக்கா கேக்குறேன். நான் இந்த இளம்பிரியன் ஒரு பாட்டு பாடிட்டுமா? ஓகேக்கா. ஓகேம்மா. பாடுங்கப்பா இளம்பிரியன். நான் பாடுறேன். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் திங்கள் என்னை தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் வேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினார் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டும் சேர்கையில் மோதம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனான் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் அவ்வளவுதான்க்கா. ரொம்ப சூப்பரா இருந்தது. வெரி குட். சூப்பரா இருந்துச்சுப்பா. தேங்க்யூக்கா. கண்டிப்பா மியூசிக்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆஃப்டர் 10th திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேக்கா. வெரி குட். தாரகா இப்ப நீங்க பாடுங்கம்மா. தாரகா மைக் அன்மியூட் பண்ணுங்க. என்ன ரியாக்ஷன் போட்டுட்டு இருக்கீங்க? இல்லக்கா, கை தடவி பண்ணிட்டு இருக்கேன். சரி பாடுங்க. அக்கா நான் பாடலக்கா. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் உண்டே. சரி நாளைக்கு பாடுங்க. கண்டிப்பா பாருங்க. சரிம்மா. யஸ்வதி நீங்க கேளுங்கம்மா. ஒரு அரண்மனையில வந்து விருந்தாள் வருவாங்க போவாங்க, மறுபடியும் வருவாங்க, ஆனா திரும்பி போனா வரமாட்டாங்க. அது என்னக்கா? உயிரா? இல்லக்கா. தெரியலேவா? ஏதாவது நான் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. பல்லுக்கா. ஒரு டைம் வருது, அடுத்து போகுது, மறுபடியும் வருது, அப்புறம் போகுது இல்லக்கா, அதுக்கு அடுத்து வராது இல்லக்கா. ஓகே ஓகே சூப்பர். நான் வந்து யோசிச்சேன், மீன் கடையெல்லாம் யோசிச்சேன். மீன்
அது திருப்பி வந்தா போவாதுல்லம்மா, இறந்துரும்ல, வெட்டிடுவாங்க அப்படிலாம் யோசிச்சேன் நானு. நீங்க தாங்க உண்மையிலே ஜீனியஸ். சரி நெக்ஸ்ட். இன்னொன்னு கேக்குறேன்க்கா. யாரோ ஓன 3 பூனை வந்து ஹோட்டலுக்கு போச்சா. 3 பூனை 2 ஹோட்டல் போச்சாங்க்கா. அதுல 2 பூனை மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைச்சிட்டு போச்சா. ஒரு பூனை மட்டும் ஃபேஸ்ல மாஸ்க் போடாம போச்சா. ஏன்? மாஸ்க் தெரியலேம்மா. என்னக்கா? ஆன்சர் தெரியலேன்னு சொன்னமா. க்ளூ கொடுங்க. ஈஸி தான்க்கா. க்ளூ கொடுங்க. அது 2 பூனையும் மாஸ்க் அடிச்சா. 2 பூனை மாஸ்க் போட்டுட்டு போச்சா, ஒரு பூனை போடாம போச்சா. அதான் அந்த பூனை வந்து மாஸ்க் காமிக்கிதான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இல்லக்கா. நீங்களே சொல்லுங்கம்மா. ஏன்னா அந்த மாஸ்க் போடாம பூனை வந்து காட்டு பூனையாக்கா. ஓ ஓகே ஓகே ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட். ஹர்ஷினி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன்க்கா. சொல்லுங்கம்மா. புயல் அடிக்கும் போது அவனோட அழுக்கு சட்டை எடுத்துட்டு வெளியே வந்துட்டானா. ஏன்க்கா? துணி துவைக்கும் போதா? இல்லக்கா, புயல் அடிக்கும் போது. ஏன்னா புயல் வந்து கரையை கடக்குமாக்கா. கரெக்டுக்கா. அது யாரோ கேட்ட மாதிரி இருக்கே இந்த கொஸ்டின். யாரோ கேட்ட மாதிரி இருக்குமா? நீங்களதான் யாரோ கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலக்கா. சரி சரி, கேட்டீங்களா? அதான் கேட்ட மாதிரி இருக்கு. சரி நெக்ஸ்ட். அக்கா வேற எதுவும் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுக்கா. நல்லா இருக்கு. கேளுங்கம்மா. ஓட தெரியும் ஆனா நடக்க தெரியாது. நான் யாருக்கா? கதவு. பைக். பைக் இல்லக்கா. கடிகாரம். இல்லக்கா. ஃபேன். இல்லக்கா. காத்தாடி. அதான் ஃபேனா? அதுவும் இல்லையாப்பா. யாரோ கரெக்ட் ஆன்சர் சொன்னாங்கக்கா, அதான் யாருன்னு தெரியல. பைக்கா? இல்லக்கா, அது இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க லம்ரியன்? நான் பைக் பைக் தானே சொன்னீங்க. என்ன ஆன்சர்? கரெக்ட்க்கா. தண்ணி. தண்ணி தான். வெரி குட் வெரி குட். தண்ணி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. இப்பதான் சுபாஷினி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட். 4 கால் 2 காது பல்லில்லை, இது என்ன? அது என்னக்கா? கார். இல்லக்கா. கரெக்ட்க்கா. எங்க இருக்கு காது? அதுல அப்படிதான்க்கா இருக்கு. சரி ஓகே. கை இப்படி வைக்கிறோம்ல, அதான் காதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. சுபாஷினி, நீங்க ஏதோ பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, எங்க?
நந்தினி உங்கள்கிட்ட எதுவும் பெண்டிங் இருக்கா? பாடுங்கம்மா. பேசுனீங்க. இல்ல பாடுங்க. அந்த அள்ளிப்பூ கிள்ளி போயா புலி மூட்டை தூக்கி பார்த்து இப்போ மூட்டை தூக்க போறேன் இளஞ்சிருக்கி என்ன முறுக்கி என்ன அருணாக்கரை இறக்க போறேன் இடுப்புல கயிறா கிடக்கு மனம் தயங்குதையா கழுத்துல கயிறா நித்தமும் சொந்தமையா வெளியில் தட்டாலகே இந்த ஆசை மனதே ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு கூத்திருக்கவா ராசாத்தி ரங்குனுக்கு ராசாத்தி பகலா காத்திருக்கவா. போதுமாக்கா? போதுமா? நீ தான் சொல்லணும். அவ்வளோதானா? ஓகே சூப்பர். ஓகே சூப்பர், வெரி குட். மற்றவங்க மாதிரி நீங்கள் வந்து நான்லாம் பாட மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லாமல் இதை தெரிஞ்ச நாளைனா அது பாடினீங்களே, வெரி குட்மா. சூப்பர். ஓகே, எல்லாத்தையும் கேட்டனா? யாரும் பெண்டிங் இருக்கீங்களா? எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? நான் பார்த்து வச்சிருந்தேக்கா, என்கிட்ட கேட்கவே இல்லை. நானா? நாளைக்கா? சரி, நாளைக்கு. இல்லை, இன்னைக்கு வந்து தொண்டை சரியில்லைம்மா, அதுக்கு தான் கேட்டேன் நான் வாய்ஸ் நல்லா இருக்கான்னு. நாளைக்கு சரியாயிடும். நல்லா இருக்கா? நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து கிட்டத்தட்ட காலையில 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சேனா 2 மணிக்கு தான் முடிச்சேன். நான் கத்திக்கிட்டே இருந்தேன், அதனாலதான் தொண்டையே ஒரு மாதிரி போயிடுச்சு, வறண்டு. நாளைக்கு ஏமாத்திடுவேன், திங்கக்கிழமை கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்குதாம்மா. சரி, அஸ்யூம் மீன் மெத்தட் ஊக சராசரி முறை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேவா? அதில் ஒரு மாடல்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. என்ன சாப்டர் வச்சுக்கலாம்? 8 வச்சுக்கலாமா? 7 தான் ஃபுல் சாப்டர் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 8ல் நான் அனுப்புகிறேன். 8.1 தான் அனுப்புவேன். அதில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், ஓகேவா? திங்கக்கிழமை எக்ஸாம் இருக்குது அப்படின்னா மார்னிங்கே ஏஞ்சி இதை எழுதிருங்க. எழுதாமல் இருக்காதீங்க. இப்போவே நான் கொஸ்டின் மட்டும் அனுப்பிடுறேன். குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருங்க, ஓகே? சரிம்மா. சரி, இப்போ ஊகஸ்ராசிரி முடி அதில் பார்த்தா அதே மாடல் தான், சிம்பிள் தான். நமக்கு இதில் எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம், அது ஜூம் அவுட் ஆகும். நம்ம எப்பவும் போல் ஒரு பாக்ஸை போட்டு எக்ஸ் தனியாக எஃப் தனியாக எப்பவும் போல் எழுதி வச்சுக்கணுமா? இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இதை தான் ஆட் பண்ணுவோம், நமக்கு கேபிட்டல் என் கிடைக்கும். ஊக சராசரி முறை அஸ்யூமின் மெத்தட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். summation of root of summation fi di square divided by capital N minus summation fi di divided by capital N the whole square. இதில் d அப்படின்றது xi minus a. இதில் ஏன்றது நம்ம அசியூம் பண்ணணும். எப்படி அசியூம் பண்ணுவோம்? ஆர்டராக எழுதியிருப்போம். இதில் ஆர்டராக தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் ஆர்டரை மாற்ற வேணாம், அதில் உள்ளதே அப்படியே எழுதிக்கோங்க. மேலே கீழே அடிச்சுன்னா சென்டரில் ஒன்று இருக்கா, அதுதான் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம்? எக்ஸில் மைனஸ் பண்ணி எழுதணும். xi மைனஸ் ஏ. அப்போ ஒன்று மைனஸ் பண்ணி நீங்கள் எழுத வேண்டியதான். 4 மைனஸ் 8, 6 மைனஸ் 8, 8 மைனஸ் 8, 10 மைனஸ் 8, 12 மைனஸ் 8, அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் வரும், ஓகே? இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க, எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இருக்கு. அப்போ டி ஸ்கொயர் தனியாக நீங்கள் இங்கே போட்டுக்கலாம், ஓகேவா? இதில் போட்டு காமிக்கல. நீங்கள் டி ஸ்கொயர் கூட இதில் ஒன்று ஸ்கொயர் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 16, 4, 0, 4, 16ன்னு எழுதிக்கோங்க, அதான் நல்லது. அப்போ தான் மல்டி பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு
எஃப்ஐ டிஐ, எஃப்ஐயும் டிஐயும் இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களா, எஃப்ஐ கூட டி ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் மல்டி பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. இது தனியாக கூட்டி வச்சுக்கோங்க, இது தனியாக கூட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் கூட்டினா சமேஷன் எஃப்ஐ டிஐ, இதெல்லாம் கூட்டினா சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். இதை எடுத்து இந்த சமேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் சிக்மாவில். சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேல்யூ கேபிட்டல் என்னன்னா 29 உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எஃப்ஐ டிஐ 29 ஹோல் ஸ்கொயர் பண்ணி இது 2 டைம்ஸ் எழுதிருவீங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணலாம். இதுவே கேன்சல் பண்ணி பாயிண்ட் நம்பராக மாற்றிக்கலாம். இல்லை இதை 2 டைம் மல்டிபிள் பண்ணி அப்புறம் கூட சால்வ் பண்ணலாம், உங்கள் விருப்பம். நம்ம எப்பவும் பண்ணுற அதே மெத்தட் தான், ஓகேவா? சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வரும் ரூட்டருக்குள்ளே ஒரு ஆன்சர் வரும். எல்லாமே கேன்சல்லாம் பண்ணிவிட்டு அது ரூட்டை விட்டு வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் 2.87 வருது. இது அந்த மெத்தடை விட ஈஸி. ஆனால் என்ன, இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ள அந்த மல்டிப்ளிகேஷன் இது கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படியுமே இதில் டைம் எடுக்கும். மல்டிபிள் டிவிஷனுக்கு கண்டிப்பாக இதில் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன் சம்ஸ் எல்லாம். சொல்லுங்க இளம்பிரியன். அக்கா ஆ அங்க எப்படி ரூட் 240 வந்துச்சு? எங்க 240 29ஆ? 240 இருக்குக்கா. அந்த 29 டோருக்கு பாருங்க, இதோ n. எப்போவுமே எஃப்எஃப் எக்ஸ் இருக்குல்ல, இந்த டேர்மு இது எல்லாத்தையும் கூட்டினா அதை நம்ம கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கணும். இங்கே ஸ்மால் என் கிடையாது, கேபிட்டல் என் தானே. இது எல்லாத்தையும் எஃப்ல உள்ள டேர்மை கூட்டி தான் என்னன்னு நம்ம எடுத்துக்கணும். அதை தான் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். அக்கா ஆ சொல்லுங்கம்மா. 29ஆ? அது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 240/29. இங்கே வந்து 4 4 16 டிவைட் பை 29 இன்ட்டு 29 இருக்குது. இங்கே 2 டைம் 29 இருக்குது, இங்கே ஒரு டைம் 29 இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கீழே மேலேயும் 29 மல்டிபிள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காமன்னா பேஸில் வந்து 29 இன்ட்டு 29 வச்சுக்கலாம். மேலே இது மல்டிபிள் எழுதிக்கலாம். 240 இன்ட்டு 29 மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த 16 அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. எல்சிஎம் தான். எக்ஸ் ஆமாம்மா, ஆமாம். ஏன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு சம்முக்கு வரல, அதனால தான் உங்களுக்கு டவுட் வருது நிறையா. இங்கே பாருங்க, எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னா என்ன மீனிங்னா, ஏன்றது நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணி வச்சுருக்கோம், மேலும் கீழேயும் எக்ஸில் தான் கேன்சல் பண்ணணும், மறந்துடாதீங்க. எக்ஸில் தான் கேன்சல் பண்ணி எடுக்கணும். ஏன்றது 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்றது 8. இதை டிஐ அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அப்போ என்ன மீனிங்னா எக்ஸ்ஐயில் ஏவை மைனஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 4 இருக்கா, அதில் -8. அடுத்து 6 - 8, 8 - 8, 10 - 8, 12 - 8, இதெல்லாமே 8ல் மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். அதுதான் டி. நம்ம அப்படி தானே அந்த சமுக்கும் பண்ணுவோம். டி அப்படி தானே கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? தொகுக்கப்படாததில் அன்குரூப்டு டேட்டாவிலையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக குறுக்க ஒருத்தவங்க இருக்காங்க, குறுக்க இந்த கௌசிக் இருக்காங்க. அதை மறந்துட்டு நம்ம எப்பவும் போல் அதே மாதிரி போட வேண்டியதான். இங்கே மல்டிபிள் அப்போ அவங்க தேவைப்படுவாங்க, மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். இளம்பிரியனுக்கு ஓகேவா? வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் இதுக்குள்ளே சால்வ் பண்ணலாமா? குறுக்கு பெருக்கல் நேராக பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணி இப்போ நம்ம போட்ட மாதிரி. இல்லை அப்படின்னா இதையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி கூட எழுதலாம். எந்த மெத்தட் பிடிக்குமோ பண்ணுங்க. தாரகாக்கு புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ இதே 10வது கணக்கு அதே மெத்தடில் போட்டு வரீங்களா அவங்க சராசரியில்? இல்லை வேறு எதுவும் சம் இருக்கான்னு பார்க்குறேன். சம் வேறு இல்லைம்மா, இது வந்து வேறு லாஸ்ட் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து அந்த மெத்தடில் தான் போடணும், அது வேறு மெத்தட் இருக்குது. அதுதான் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த மாதிரி இதுலேருந்து இதுன்னு இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு.
அதுக்கு தான் இந்த சம்ஸ் வரும். அது நம்ம நாளைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த 10வது கணக்கு அஸ்யூம் மீன் மெத்தட்ல போட்டு வாங்க. ஊக சராசரி முறையில ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் நான் இப்ப அனுப்புறேன். டைம் எப்போ இருக்கோ எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஓகே தானே? எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் கேட்கணுமா? இல்லக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கேஷா கொடுக்கலாமாக்கா? குடுக்கலாம்ப்பா. அது எனக்கான ஃபீஸ் கிடையாது. நான் அக்கவுண்ட்ல போட்டு மாத்தி விட்டுருவேன். நீங்க குடுங்க வேணா, நான் வேணா மாத்தி விட்டுறேன். ஓகேக்கா. சரிப்பா. மண்டே கொடுக்குறேங்க உங்களுக்கு. ஓகே. எப்படி வருவீங்க? அங்க வருவீங்களா? அப்பா வருவாங்கக்கா. சரி, சரி. ஓகே, ஓகே. சரிப்பா. ஓகே. ஓகேம்மா. தேங்க் யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. தேங்க் யூ. பை பை. தேங்க் யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்யூம்மா.